ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம இப்ப ரீசெண்டா என்னென்ன படங்கள்லாம் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலனா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். அஞ்சாவதா இருக்கிற படம் 2022ல ரிலீஸ் ஆன கோல்டு ஸ்மித். ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல விஆர்ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு குரூப் வந்து ஒரு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இவங்க அங்க திருட போனாங்க பாத்தீங்களா, இவங்களே அந்த இடத்துல நல்லா வசமா மாட்டிக்கிறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள இந்த திருடங்களுக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அரங்கேறிச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. படத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலா ஸ்லோவா எடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மூவி அப்படின்னு தான் கண்டிப்பா நான் இங்க சொல்லுவேன். படத்தை ரொம்பவே லோ பட்ஜெட்ல தான் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. சும்மா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இந்த மாதிரியான கேட்டகரியில நீங்க மூவி எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, அதுக்காக வேணும்னா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு இட்டாலியன் மூவி. இப்ப ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல விஆர்ஓடிடி ஆப்ல விட்டுருக்காங்க. சோ பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. 4வது இடத்துல 2025ல ரிலீஸ் ஆன கைண்ட் ஆஃப் பிரெக்னென்ட். ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு 4.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோயின் வந்து நல்லா குண்டா இருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோயினை வந்து நிறைய பேர்லாம் பாடி ஷேமிங்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க பிரெக்னென்ட்டா இருக்க மாட்டாங்க. அதே சமயம் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு ஒரு லவ்லாம் பாத்தீங்கன்னா அமையும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதெல்லாம் நம்ம ஹீரோயின் எப்படி இப்போ பிரெக்னென்ட் மாதிரி இருக்காங்களே, சோ எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண போறாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய லைஃப்ல எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பாக்குறப்போ முழுக்க முழுக்க லேடிஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபன் அண்ட் காமெடி வைஸும் மூவி வந்து நல்லா தான் இருந்துச்சு. சோ கண்டிப்பா மூவி பாக்குற மாதிரி டீசெண்டா கிரியேட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு என்டர்டைனிங்கா மூவி நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. 3வதா இருக்கிற படம் 2024ல ரிலீஸ் ஆன பொகோட்டா சிட்டி ஆஃப் த லாஸ்ட். ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இது ஒரு கொரியன் மூவி தான். இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃபேமிலி வந்து பொகோட்டா அப்படின்ற இடத்துக்கு பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த இடத்துல இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்மக்லிங்கான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது, இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலிக்கு அடுத்தடுத்து எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அரங்கேற ஆரம்பிச்சுது, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு கிரைம் த்ரில்லர் கேட்டகரியா தான் எடுத்திருக்காங்க. படம் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவே இருந்துச்சு. டீசென்டாவே எடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. சோ பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. 2வது இடத்துல 2014ல ரிலீஸ் ஆன ஈக்குவலைசர் 1. ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்ப தமிழ் டப்பிங் பண்ணி அமேசான் எம்எக்ஸ் பிளேயர்ல பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஈக்குவலைசர் 2, 3லாம் ஆல்ரெடி தமிழ் டப்பிங்ல தான் இருந்துச்சு. பார்ட் 1 மட்டும் தான் தமிழ் டப்பிங் பண்ணாம இருந்துச்சு. இப்போ அதையும் தமிழ் டப்பிங் பண்ணிட்டாங்க. இந்த படங்கள் எல்லாத்துலயுமே நம்ம டென்சல் வாஷிங்டன் தான் பாத்தீங்கன்னா மெயின் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படம் எல்லாமே கிட்டத்தட்ட ஜான் விக் மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து செம்மையான ஒரு ஹிட்மேனா இருப்பாரு. இவரு அவர் பாட்டுக்கு ரிட்டையர் ஆயிட்டு அப்படியே இருப்பாரு. எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாரு. ஆனா இவருக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். இவரு களத்துல இறங்குற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வரும். சோ அதையெல்லாம் நம்ம ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணாரு, வில்லனுங்க ஒருத்தரையும் எந்த மாதிரி எல்லாம் புரட்டி புரட்டி அடிச்சாரு, அதுதான் இந்த படங்களோட ஒரு பொதுவான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றையும் பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. எல்லா பார்ட்டுமே வேற லெவல்ல இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ் டப்பிங்ல அமேசான் எம்எக்ஸ் பிளேயர்ல விட்டுருக்காங்க. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
நம்பர் 1 இடத்துல அட்டாக் அண்ட் டைட்டன் சீசன் 1. இப்போ தமிழ் டப்பிங்ல சீசன் 1 மட்டும் 25 எபிசோட்ஸையுமே அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா அட்டாக் அண்ட் டைட்டனுக்கு 4 சீசன் இருக்கு. இப்போதைக்கு சீசன் 1 மட்டும் தான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாக் அண்ட் டைட்டன்லாம் என்ன மாதிரியான ஒரு அனிமி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான பர்சனல் ஃபேவரட்டான செம்மையான ஒரு அனிமி தான் அட்டாக் அண்ட் டைட்டன். நீங்க ஒரு தடவை அட்டாக் அண்ட் டைட்டனை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா பார்த்து தான் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு அதுல காமிச்சிருக்க ஹை குவாலிட்டியான விஷுவல்ஸ் ஆகட்டும், எமோஷனல் செக்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்க சீசன் 1ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட மட்டும் பாருங்களேன். அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே உங்களை பயங்கரமா கண் கலங்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு எபிசோடுமே வேற லெவல்ல போகும். பட் ஒரு சில சீசன்ஸ்லாம் நீங்க பார்க்கும்போது என்னடா ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் 3rd சீசன் 4th சீசன்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருக்கும். தரமா கொண்டு போய் செம்மையா முடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ்லாம் நீங்க கண்டிப்பா எல்லாருமே உங்க லைஃப்ல ஒரு தடவையாவது பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு அனிமி, நீங்க ஒரு அனிமி ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அட்டாக் அண்ட் டைட்டனை மிஸ் பண்ணாம பார்த்துருக்கணும். இப்போதைக்கு அட்டாக் அண்ட் டைட்டனோட சீசன் 1 ஃபுல்லாத்தையுமே தமிழ் டப்பிங் பண்ணி அமேசான் பிரைம் வீடியோல விட்டுருக்காங்க. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்க அட்டாக் அண்ட் டைட்டனே பார்க்காம இருக்கீங்கன்னா சீசன் 1 ஃபுல்லாத்தையுமே இப்போ அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்ல மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன 4 மூவிஸ் அண்ட் ஒரு அனிமி, இது எல்லாமே இப்ப ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்க. சோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இது எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் மூவிஸோடைய ரிவ்யூஸ் தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.